நீ காத்திருக்கிறாய் நாட்கள் அல்ல, மாதங்கள் அல்ல, ஆண்டுகள். ஒவ்வொரு திருமண அழைப்பிதழும் உன் முகத்தில் ஒரு சிரிப்பையும் உன் இதயத்தில் ஒரு கண்ணீரையும் விட்டு செல்கிறதா? கர்த்தாவே, எல்லோருக்கும் நடக்கிறது, எனக்கு மட்டும் ஏன் என்று நீ இரவில் மௌனமாக கேள்வி கேட்டு கொண்டிருக்கிறாயா? இந்த வீடியோ உனக்காக, இந்த ஜெபம் உன் கண்ணீருக்காக. திருமணம் மனித ஆசையா, சமூக கட்டாயமா, அல்லது குடும்பத்தின் அழுத்தமா? இல்லை, திருமணம் தேவனுடைய சிந்தனையில் தோன்றிய, தேவனுடைய நேரத்தில் நிறைவேறும், தேவனுடைய மகிமைக்காக அமைந்த ஒரு பரிசுத்த ஏற்பாடு. ஆனால் இன்று இந்த பரிசுத்த ஏற்பாடு பலருக்கு காத்திருப்பின் கண்ணீராக மாறியுள்ளது. இந்த வீடியோவில் நாம் பேசும்போது திருமணம் தாமதமாகும் போது வரும் வலி, தேவன் தாமதிக்காதவர் என்பதின் உண்மை, காத்திருப்பின் காலத்தில் தேவன் செய்கிற மறைமுக வேலை மற்றும் இந்த காத்திருப்பை ஜெபமாக மாற்றும் ஒரு தியான ஜெபம். இந்த வீடியோ முடிவில் உன் இதயம் சற்று லேசாகும், உன் கண்களில் நம்பிக்கை பிறக்கும், உன் காத்திருப்பு அர்த்தம் வரும். திருமணம் தாமதமாக இருக்கலாம், ஆனால் தேவனுடைய திட்டம் ஒருபோதும் தாமதமாவதில்லை. திருமணம் மனித ஆசை அல்ல, தேவனுடைய ஏற்பாடு. திருமணம் மனிதன் உருவாக்கிய ஒரு சமூக ஒழுங்கு அல்ல, அது கலாச்சாரத்தின் விளைவு அல்ல, அது குடும்பத்தின் அழுத்தத்தால் வந்த ஒன்றும் அல்ல. திருமணம் தேவனுடைய சிந்தனையில் தோன்றிய ஒரு பரிசுத்த ஏற்பாடு. ஆதாம் தோட்டத்தில் தனியாக இருந்தபோது அவன் தேவனை தேடினான் என்று வேதாகமம் சொல்லவில்லை. அவன் எனக்கு துணை வேண்டும் என்று ஜெபித்தான் என்றும் இல்லை. ஆனால் தேவன் அவனுடைய தனிமையை கவனித்தார். மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று ஆதியாகமம் 2:18 கூறுகிறது. இந்த வசனம் திருமணத்தின் அடித்தளமாக மட்டுமல்ல, மனித வாழ்க்கையின் உணர்ச்சி அடித்தளமாகவும் நிற்கிறது. அந்த நாளிலிருந்து திருமணம் என்பது ஒரு நிறைவு, ஒரு துணை, ஒரு பொறுப்பு, ஒரு ஆசீர்வாதம், ஒரு சாட்சி, ஒரு அன்பு கூட்டுறவாக இருந்து வருகிறது. ஆனால் இன்று இந்த பரிசுத்த ஏற்பாடு பலருக்கு கண்ணீரின் காரணமாக மாறி வருகிறது. காத்திருப்பின் வலி என்பது வெளியில் தெரியாத போராட்டம். திருமணம் தாமதமாகும்போது மனவலி ஒரே மாதிரி இல்லை, அது ஒவ்வொருவருக்கும் வேறு வடிவங்கள் வருகிறது. என்ன குறை என்னிடம் என்று கேள்வி, இது மிகவும் ஆழமான காயம். நான் அழகில்லையா? நான் படிக்காதவனா? இல்லை படிக்காதவளா? என்னிடம் ஏதாவது குறையா? இந்த கேள்விகள் வெளியில் சொல்லப்படாது. ஆனால் இரவில் எப்போதும் தனியாக இருக்கும்போது மனத்தோடு பேசும். பிறர் திருமணத்தை பார்த்து வரும் வலி, நெருங்கிய தோழி, சகோதரி, உறவினர் அவர்கள் திருமண மேடையில் நிற்கும்போது நீ கைத்தட்டினாலும் உன் இதயம் அமைதியாக அழும். குடும்ப அழுத்தம், நீ இன்னும் ஏன்? நாங்கள் என்ன செய்வது? நேரம் போய்கொண்டே இருக்கிறது. இந்த வார்த்தைகள் அன்பாக தோன்றினாலும் உள்ளத்தை நொறுக்கி கொண்டுள்ளும். சமூக ஒப்பீடுகளை பார்த்தால் அவள் உன்னை விட சின்னவள், அவள் உன்னை விட பின்பிறந்தவன் என்ற கேள்விகளையும் எடுத்துரைப்பதையும் பார்க்கலாம், ஒப்பீடுகளையும் பார்க்கலாம். மனிதன் நம்பிக்கை இழக்க செய்யும் மிக ஆபத்தான ஆயுதம். தனிமையின் வலி. ஒரு கூட்டத்தில் இருந்தாலும் தனிமை சிரித்தாலும் மனம் காலி, உரையாடலிலும் ஒரு வெற்றிடம். ஆனால் இதில் நினைவில் வை, நீ சிந்திக்கும் ஒவ்வொரு எண்ணத்தையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்று சங்கீதம் 139:2 கூறுகிறது. எனவே உன் கண்ணீர், உன் மௌனம், உன் உள்ளத்தின் ஆழ்ந்த ஏக்கம் ஒன்றும் வீணாகவில்லை. தேவனுடைய நேரம் மனித நேரத்தை விட உயர்ந்தது. மனித நேரம் ஒரு கடிகாரம், தேவனுடைய நேரம் ஒரு திட்டம். நான் சொல்வோம், இப்போது தேவன் சொல்கிறார். சரியான நேரத்தில். வேதாகமத்தில் காத்திருப்பவர்கள் யார் என்று பார்த்தால், ஈசாக்கு 40 வயது வரை காத்திருந்தார். அவர் அவசரப்படவில்லை, தன் தந்தையிடம் முணுமுணுக்கவில்லை,
தேவன் அவருக்காக தேர்ந்த துணையை அமைதியாக அற்புதமாக கொண்டு வந்தார். யாக்கோபை பார்த்தோமென்றால் 14 ஆண்டுகள் அன்புக்காக காத்திருந்தார். அந்த காத்திருப்பு அவரை உடைக்கவில்லை, வலிமையாக்கியது. மூன்றாவதாக ரூத்தை பார்த்தோமென்றால் விதவை, வெறுமை, அனாதை நிலை. ஆனால் தேவன் அவளை ராஜவம்சத்தில் கதவுக்குள் அழைத்தார். தேவன் தாமதிப்பவர் அல்ல, அவர் தயார்படுத்துபவர். திருமணம் சீரான உறவாக இருக்க வேண்டுமென்றால் திருமணம் அழகுக்காக அல்ல, பணத்திற்காக அல்ல, சமூக அழுத்தத்திற்காக அல்ல. அது இருக்க வேண்டியது தேவ பயத்தில், அன்பில், பொறுப்பில், மரியாதையில், ஒரு மனதில். தவறான நேரத்தில் வந்த சரியான நபர் கூட வலியை உண்டாக்கலாம். அதனால்தான் தேவன் சிலரை காத்திருக்க செய்கிறார். தாமதம் தண்டனை அல்ல, பாதுகாப்பு. நீ கேட்கலாம், கர்த்தாவே, எல்லோருக்கும் நடக்கிறது, எனக்கு மட்டும் ஏன்? அதான் தேவன் சொல்கிறார், நீ அழிவதை விட காத்திருப்பது நல்லது. சில உறவுகள் உன்னை உடைத்திருக்கும், சில முடிவுகள் உன் எதிர்காலத்தை சேதப்படுத்தி இருக்கும். அதிலிருந்து தேவன் உன்னை காத்தார். காத்திருக்கும் காலத்தில் தேவன் செய்கிற வேலை. திருமணம் வரும் வரை தேவன் உன் வாழ்க்கையில் மனதை சுத்தப்படுத்துகிறார், குணத்தை வடிவமைக்கிறார், விசுவாசத்தை வளர்க்கிறார், அடித்தளத்தை உறுதியாக்கி கொண்டிருக்கிறார். சரியான நபரை மட்டுமல்ல, நீயும் சரியான நபராக மாற வேண்டும் என்பதற்காக. திருமணம் ஒரு அழைப்பு. அது திருமணம் ஒரு சுகம் மட்டுமல்ல, சிரமமும் தியாகமும் பொறுப்பும். அதனால்தான் தேவன் அதை அவசரமாக கொடுக்கவில்லை. கர்த்தாவே, இந்த காத்திருப்பு காலத்தில் நான் உம்மை தேடி வருகிறேன், உம்மை நாடி வருகிறேன். தேவன் உன்னை மறக்கவில்லை, நீ மறக்கப்படவில்லை, நீ புறக்கணிக்கப்படவில்லை, நீ தாமதிக்கப்படவில்லை. தேவனுடைய நேரத்தில் உமது வாழ்வின் துணை உமக்கு வாழ்க்கைக்குள் சரியாக நுழைவார். அந்நாள் வரைக்கும் அவர் உன்னை தாங்குவார், அவர் உன்னை வழி நடத்துவார், அவர் உன்னை சமாதானத்தில் வைத்திருப்பார். அஞ்சாதே, கர்த்தர் உண்மை உள்ளவர். இப்போது உன் உள்ளத்தின் சத்தத்தை அமைதியாக்கிக்கொள். இந்த நிமிடம் உன் கண்ணீரும் உன் நம்பிக்கையும் தேவனுடைய சந்நிதியில் சந்திக்கப் போகிறது. கர்த்தாவே, இந்த நிமிடத்தில் உமது சந்நிதியில் அமைதியாக வந்து நிற்கிறேன். என் வாழ்க்கையின் இந்த காத்திருப்பின் காலத்தையும் என் உள்ளத்தின் ஆழ்ந்த இயக்கங்களையும் உமது பாதத்தில் வைத்து ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, நீர் என் வாழ்க்கையின் தொடக்கத்தையும் என் முடிவையும் அறிந்த தேவன். நான் இன்னும் புரிந்து கொள்ள முடியாத நேரங்களையும் நீர் முழுமையாக அறிந்திருக்கிறீர். ஏசப்பா, திருமணம் தாமதமாக இருப்பதால் என் மனதில் எழுந்த கேள்விகளை நீர் அறிந்திருக்கிறீர். என்ன குறை என்னிடம், என் வாழ்க்கையின் இப்படியாக எப்போது? கர்த்தாவே, இந்த எல்லா கேள்விகளையும் இன்று உமது கைகளில் ஒப்படைக்கிறேன். கர்த்தாவே, நான் வெளியில் சிரித்தாலும் உள்ளத்தில் நான் எழுத நாட்களை அறிந்திருக்கிறீர். யாருக்கும் தெரியாமல் நான் சிந்திய கண்ணீரை நீர் வீணாக்கவில்லை என்பதற்கு நன்றி. கர்த்தாவே, மற்றவர்களின் திருமணத்தை பார்த்து என் இதயம் சோர்ந்தபோது என்னை பொறாமையிலும் விழாமல் காத்தருளும். பிறர் வார்த்தைகள் என் உள்ளத்தை காயப்படுத்தும் போது உமது வார்த்தை என் உள்ளத்தை ஆறுதல் படுத்தட்டும். ஏசப்பா, குடும்ப அழுத்தங்கள் என்னை பயமுறுத்தும் போது உமது சமாதானம் என் இதயத்தை நிரப்பட்டும். இந்த காத்திருப்பின் காலத்தில் என் விசுவாசம் சிதறாமல், என் நம்பிக்கை குறையாமல் என்னை உம்மை உறுதியாக நிலைத்திருக்க செய்யும். ஏசப்பா, நீர் என் வாழ்க்கைக்காக தயார் செய்த துணை எங்கே இருந்தாலும் அவரையும் உம் கரங்களில் ஒப்படைக்கிறேன். அவருடைய வாழ்க்கையையும் நீர் தயார் செய்யும். அவருடைய குணத்தை நீர் வடிவமைக்கும். அவருடைய விசுவாசத்தை நீர் வலுப்படுத்தும். நாங்கள் இருவரும் உமது நேரத்தில், உமது சித்தத்தில், உமது மகிமைக்காக ஒன்றாக இணைக்கப்படட்டும். ஏசப்பா, என்னை அவசர முடிவுகளிலிருந்து காத்திரும். தவறான உறவுகளிலிருந்து என்னை பாதுகாத்தருளும்.
உணர்ச்சியின் அடிப்படையில் அல்ல, உமது ஆவியின் வழிநடத்தில் நடக்க எனக்கு ஞானம் தாரும். இந்த காத்திருப்பு தண்டனை அல்ல என்பதை என் உள்ளம் உணரச் செய்யும். இது உமது பாதுகாப்பு என்பதையும் என் இதயம் அறிய செய்யும். ஏசப்பா, திருமணம் மட்டுமல்ல, என் வாழ்க்கை முழுவதும் உமது சித்தத்தில் இருக்க வேண்டும். என் திருமணம் ஒரு சாட்சியாக மாறட்டும், ஆசீர்வாதமாக மாறட்டும், ஒரு தேவ பயம் நிறைந்த வாழ்க்கையின் தொடக்கமாக மாறட்டும். ஏசப்பா, நான் இப்போது காத்திருக்கிறேன், ஆனால் பயத்தோடு அல்ல, நம்பிக்கையோடு காத்திருக்கிறேன். ஏனெனில் நீர் என் வாழ்க்கை நேரத்தை அறிந்த தேவன். நீர் ஒருபோதும் தாமதிக்காத உண்மையுள்ள தேவன். இந்த ஜெபத்தை என் கண்ணீரோடும் நம்பிக்கையோடும் பாதத்தில் வைக்கிறேன். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நினைவில் வை, நீ தாமதிக்கப்படவில்லை, மறக்கப்படவில்லை, நீ புறக்கணிக்கப்படவில்லை. நீ பாதுகாக்கப்படுகிறாய், தயார் செய்யப்படுகிறாய், சரியான நேரத்திற்காக வைக்கப்படுகிறாய். தேவனுடைய நேரத்தில் உமது வாழ்க்கை துணை உமது வாழ்க்கைக்குள் அவசரமில்லாமல் அழகாக அமைதியாக நுழைவார். அந்த நாள் வரைக்கும் நீ தனியாக இல்லை. உன் கண்ணீர் வீணாகவில்லை. உன் ஜெபம் கேட்கப்படாமல் போகவில்லை. கர்த்தர் உண்மையுள்ளவர். அவர் ஒருபோதும் தாமதிப்பவர் அல்ல. கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அமைதியாக காத்திரு. ஆமேன்.